நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை FM நேயர்களுக்கு எனது உலக ஹோமியோபதி தின வாழ்த்துக்கள். நான் டாக்டர் வி பிரியதர்ஷினி, அரசு ஹோமியோபதி மருத்துவர், ஆயுஷ் மருத்துவ அலுவலராக ஹோமியோபதி பிரிவில் குருவிக்கரம்பை தஞ்சாவூர் மாவட்டத்தில் பணிபுரிகிறேன். ஹோமியோபதினா என்ன மேம்? ஹோமியோபதி என்பது ஒரு ஜெர்மன் தத்துவ மருந்து. ஜெர்மனிய மருத்துவர் டாக்டர் சாமுவேல் ஹனிமன் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் சிறந்த மருத்துவ முறையாகும். ஒத்தவையை குணப்படுத்தும். இதுதான் இதனுடைய தத்துவம். அதாவது சிமிலியா சிமிலிபஸ் குரென்டர். ஓகே மேம், இப்போ ஹோமியோபதி அப்படின்னு சொல்லி ஒரு தினம் அனுசரிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? இந்த வருஷத்துக்கான தீம் என்ன? இப்போ உலக ஹோமியோபதி தினமானது டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் சாமுவேல் ஹனிமன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஹோமியோபதி தினமாக கொண்டாடப்படுகிறது. டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஹனிமன் ஒரு அலோபதி மருத்துவர். அவர் பயிற்சி பெற்று அலோபதி முறையில் ஜெர்மன் நாட்டில் மருத்துவராகவும் பல கட்டங்களில் பேராசிரியராகவும் பணியாற்றி அலோபதி முறைகளில் நமக்கு வரக்கூடிய பக்க விளைவுகள் என்ன, அவற்றிற்கு எவ்வாறு நாம் தீர்வு காணலாம் என்கின்ற மருத்துவ அடிப்படையை தத்துவத்தை நோக்கி பயணித்த பொழுது அவருக்கு ஒரு வெளிச்சமாகவோ இல்லது ஒரு தீர்வாகவோ பெறப்பட்ட மருந்து ஹோமியோபதி மருத்துவ முறை. அவருக்கு நன்றி தெரிவிக்கும் முறையாகவும் அவருடைய முறைகள் அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் காரணமாகவும் உலக ஹோமியோபதி தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். ஓகே மேம், இப்போ ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு மருத்துவம் எல்லாருக்குமே பாதுகாப்பான ஒரு மருத்துவ முறையா? ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய சிறப்பு அம்சமே நமக்கு எந்த பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு மருத்துவ முறை என்கின்ற சிறப்பு அம்சம்தான். அனைத்து வகையான மருத்துவ பிரிவுகளிலும் ஹோமியோபதி மருத்துவ முறைகளுக்கு தீர்வு காணலாம். இப்போ எல்லா முறையிலையுமே தீர்வு காணலாம் அப்படின்றத சொன்னீங்க. இந்த ஹோமியோபதி மருத்துவம்ங்கிறது எல்லா வயதினருக்கும் ஏற்ற மருத்துவமா இருக்கா? ஹோமியோபதி மருந்தை நாம் பிறந்த குழந்தை, இன்னைக்கு தான் பிறந்திருக்காங்க, ஜஸ்ட் நவ் பார்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு பிறந்த குழந்தை முதல் வயது மூப்படைந்து நாம் மரணிக்கும் தருணத்தில் நம்ம இப்போ பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. ஒரு தீர்க்க முடியாத நோய்களுக்கும் நாம் வைத்தியமாக ஹோமியோபதி மருத்துவ முறையை நம்ம பயன்படுத்தலாம். ஹோமியோபதிக்கும் வேற மருத்துவ முறைகளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு மேம்? ஹோமியோபதி மருத்துவ முறையில நமக்கு அந்த மெடிசன்ஸோடைய டோசேஜ், மினிமலைசேஷன் ஆஃப் டோஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மருந்தோடைய வீரியத்தன்மையை மிகவும் குறைந்த அளவில் கொடுக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு கடினமான விஷம் அப்படின்னு நம்ம கருதக்கூடிய ஒரு ஸ்னேக் பாய்சன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கடினமான ஒரு சயனைடு அந்த மாதிரி ஒரு விஷமான ஒரு மருந்தை கூட நம்ம மிக நுணுக்கமான நானோ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம ஒரு நுண்ணிய அளவில் அதனுடைய டோசேஜை எடுத்துக்கும் போது அது அருமருந்தாக நம்ம பயன்படுத்த முடியும். அதுதான் ஹோமியோபதியோடைய கொள்கை. இப்போ நம்ம ஒரு மருந்தை நம்ம ரா ட்ரக்ஸாக எடுத்துக்கும் போது நமக்கு அது மூலயமா நமக்கு பக்க விளைவுகளோ அந்த மாதிரியெல்லாம் நமக்கு வரும் இல்லைங்களா. அதை நம்ம இப்போ மினிமல் டோஸாக நம்ம ஒரு குறைந்த அளவில் நம்ம பயன்படுத்தும் போது எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் அந்த மருந்தை நம்ம பயன்படுத்த முடியும். அதுதான் ஹோமியோபதியோடைய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஹோமியோபதியில் ஸ்டீராய்டு இருக்கா மேம்? ஹோமியோபதியில் ஸ்டீராய்டு நமக்கு கிடையவே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த டெக்ஸாமெந்தசோன், பீட்டாமெந்தசோன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரா ட்ரக்ஸை நம்ம அதனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே மாற்றி நம்ம அதை டைல்யூட் பண்ணி நிறைய டெசிகேஷன், ப்ராசிகேஷன் அந்த மாதிரி நம்ம நிறைய மெத்தட்ஸ் மூலயமா நம்ம அதனுடைய டோசேஜ் அளவுகளை நம்ம ஃபில்டர் பண்ணி கொண்டு அந்த மெடிசன்ஸை நம்ம திரும்பவும் நம்ம அதை டைல்யூட்டட் ஃபார்மில் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது அதில் ஸ்டீராய்ட்ஸ்க்கான வேலையே கிடையாது நமக்கு. ஸோ ஸ்டீராய்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு தப்பான கருத்து. எல்லாருக்குமே ஏற்ற மருத்துவமாக இருக்க இந்த ஹோமியோபதியை சில பேர் பயன்படுத்துறதுக்கு தயக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? இப்போ அதனுடைய உருவம்னு சொல்லலாம். நம்ம என்ன ஆகும்னா, நம்ம எல்லாருக்கும் ஹோமியோபதி மருந்து அப்படின்னு சொன்னாலே என்னன்னா, சின்ன சின்ன உருண்டைகள் கொடுப்பாங்க, கடுகு அளவில் ஒரு உருண்டை. இந்த மருந்து போய் நமக்கு என்ன பெருசாக நம்ம உடம்புல மாற்றத்தை கொண்டு வந்துட போகுது,
இதெல்லாம் ஒரு மருத்துவ முறையா அப்படிங்கிற கேலியும் கிண்டல்களும் மக்களிடையில பொதுவா எல்லார் இடத்துலயுமே இருக்குது. இப்ப அதனுடைய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அறியாமை தான். அது குளோபியூல்ஸ்ங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பேஸ். அந்த பேஸ்ல நம்ம என்ன மருந்து குடுக்க போறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி, அந்த பேஸ் மெடிசின்ஸோட நம்ம அத வந்து துளிகளா மிக்ஸ் பண்ணி குடுப்போம். ஸோ அது பார்க்க எல்லாமே நிறங்களும், குப்பிகளும் ஒரே மாரி இருக்கும். ஸோ ஒரு வெள்ளை உருண்டை மாத்திரை, அந்த மாத்திரை தான் ஹோமியோபதி மாத்திரை. ஹோமியோபதி மாத்திரைன்னா என்ன? இந்த உருண்டையே ஒரு மாத்திரை இருக்குமே அதுவா? அப்படின்னு கேட்குற நிலைமையில தான் இருக்கு. ஆனா அந்த ஒவ்வொரு உருண்டை மாத்திரைகள்லயும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் ஆனது வெவ்வேறு மருந்துகள். கிட்டத்தட்ட ஒரு 3000 மருந்துகளுக்கு மேல வந்து ஹோமியோபதி மருந்துகள் நமக்கு தற்சமயத்துல அவைலபிளா இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது அந்த ஒரு முறைய மட்டும் தான் ஹோமியோபதி மருத்துவ முறையா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. இப்ப நம்ம ஒரு ஹோமியோபதி மருந்த பல விதங்களாக குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு குளோபியூல்ஸ்ங்கிறது வந்து மாத்திரைகளா நம்ம வந்து உருண்டை மாத்திரைகளா குடுக்குறோம். அடுத்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிஸ்கட்ஸ்ங்கிறது மாத்திரைகளாவே கிடைக்கும். இப்ப எப்படி உங்களுக்கு அலோபதி மெடிக்கல் ஷாப்ல டேப்லெட்ஸ் கிடைக்குதோ, அதே மாரி உங்களுக்கு வந்து மாத்திரைகளா கிடைக்கும். அந்த மாத்திரைகளாவும் வந்து நமக்கு வந்து 3x, 6x, 1xன்னு சொல்லி பொட்டன்சிஸ்ல நமக்கு கிடைக்கும். அந்த மாரி மாத்திரை முறைகள்லயும் நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து Qன்னு சொல்லுவாங்க. Qங்கிறது மதர் டிங்க்சர். அதுவும் நமக்கு வந்து மருத்துவ முறைகள்ல வாட்டர்ல டைல்யூட் பண்ணி குடுக்க சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 சொட்டு, 15 சொட்டு இந்த மாரி வந்து நம்ம வார்ம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிக்க சொல்லுவோம். இன்னும் சிரப்புங்கிறதும் நமக்கு பேஸ் தான். அந்த பேஸ்ல நம்ம ஹோமியோபதி மருந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ சிரப் ஃபார்ம்லயும் நமக்கு அவைலபிலிட்டி இருக்கு. இப்போ ஹோமியோபதி மருந்து இந்த நோய்க்கு, இந்த பேஷண்ட்டுக்கு நமக்கு என்ன விதமான ஃபார்ம்ல தேவை அப்படிங்கிறது ஒரு ஹோமியோபதி மருத்துவர் வந்து முடிவு பண்ணுவாங்க. அந்த மாற்று முறைகள்ல நம்ம குடுக்கும்போது, அது இன்னும் வந்து பேஷண்ட்க்கு எஃபெக்டிவா வொர்க் ஆகும். ஸோ எல்லாருக்கும் அந்த தயக்கம் தான் முக்கியமா இருக்கு. ஒரு ஹோமியோபதி மருந்து உருண்டை மருந்து மட்டும் கிடையாது. அந்த உருண்டையில கலக்கக்கூடிய அந்த மருந்து வந்து வெவ்வேறு மருந்துகள்ங்கிற புரிதல் வந்து எல்லா மக்களுக்கும் இந்த இன்டர்வியூ மூலியமா சென்றடையணும் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய இந்த ஹோமியோபதி மருத்துவம் எல்லா நோய்களையும் முற்றிலும் குணப்படுத்தக்கூடியதா அமைதா மேம்? கண்டிப்பாக. நோய் எந்த வகையான நோய், அது பார்த்தீங்கன்னா நோயை வந்து நம்ம பல வகைகளில் பிரிப்போம். அக்யூட் டிசீஸ், கிரானிக் டிசீஸ், அதாவது குறுகிய கால நோய், நீண்ட கால நோய் அப்படி நம்ம வந்து வகைப்படுத்திக்கலாம். இன்னொன்று தீர்க்கக்கூடிய நோய், தீரா நோய் அப்படின்னும் நம்ம வந்து அதை வகைப்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து நான் சர்ஜிக்கல் கண்டிஷன், சர்ஜிக்கல் கண்டிஷன் அந்த மாதிரியும் நம்ம வகைப்படுத்திக்கலாம். நோயுடைய தன்மையை பொறுத்து அந்த நோய்க்கு நம்ம மருந்து குடிக்கும் பொழுது அது ஆரம்ப கட்டத்திலேயோ இல்லை வந்து நமக்கு வந்து அது ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கட்டங்களில் நம்ம வந்து ஹோமியோபதி மருத்துவ முறையை பயன்படுத்தும் போது நமக்கு வந்து அந்த முறையில் நம்ம வந்து வைத்தியம் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு சர்ஜிக்கல் டிசீஸ்ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்பண்டிசைட்டிஸை வந்து அக்யூட் அப்பண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா உடனே அதுக்கான தீர்வை நம்ம பண்ணியே ஆகணும். ஒரு சர்ஜரி, அது வந்து ஒரு சர்ஜிக்கல் கண்டிஷன் அப்படின்னும் போது அந்த சர்ஜரி வந்து நெசசரி. ஸோ அந்த கண்டிஷனுக்கு நம்ம வந்து சர்ஜரி பண்ணும்போது தீர்வு கிடைக்கும் அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்து நம்ம வந்து சர்ஜரியை நோக்கி தான் பயணப்படுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து என்ன நோயுடைய தன்மை, ஸோ அந்த நோய் தீர்க்கக்கூடிய நோயா, இப்போ ஒரு டயாபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கிளைசிமிக் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து தீர்வு கிடையாது. ஒரு சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்னா அது இன்னைய வரைக்குமே மெடிக்கல் ஃபீல்டில் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் கிளைசிமிக் கண்ட்ரோல், சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, அது அந்த மாதிரியான நோய்களுக்கும் நம்ம வந்து இதன் மூலமாக தீர்வு கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ வந்து நோயுடைய தன்மையை பொறுத்தும் அதனுடைய பிரச்சனை என்னங்கிறத பொறுத்தும் நாம் வந்து அதுக்கு தீர்வு காண முடியும் ஹோமியோபதி முறையில். ஓகே மேம். இப்போ வந்து ஒரு சாதாரண ஃபீவர் அப்படின்னாலே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஊசி போடுவாங்க அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு நிலையில் ஹோமியோபதி மருத்துவம்னாலே வலி இல்லாத ஒரு மருத்துவம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இனிப்பான மாத்திரைகள் மூலமாகவே குணப்படுத்திடுறாங்க அப்படின்லாம். இப்போ இந்த மாத்திரைகள் இனிப்பாக இருக்கே, இதை வந்து சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இதுக்கான பதில் என்ன மேம்? இப்போ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த மருத்துவ முறைகள், நம்ம மருந்தை வந்து எந்த வகையில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். குளோபியூல்ஸ் மட்டும்தான் வந்து அந்த உருண்டை மாத்திரைகள் மட்டும்தான் ஹோமியோபதி மருந்து அப்படிங்கிற தத்துவமே வந்து புரிதலே வந்து தப்பான ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம வந்து ஹோமியோபதி மருந்தை அவங்களுக்கு அதாவது மதர் டிங்க்சர் அந்த ஃபார்மில் கொடுக்கும்போது
சர்க்கரை நோயாளிகள் எளிதாக எடுத்துக்கலாம். அதுவே பொட்டன்டைசேஷன் இல்லாமல் அதை வந்து நம்ம வாட்டர் டோசேஜ்னு சொல்லுவோம். அந்த வாட்டர் டோசேஜ்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். குளோபியூல்ஸாக எடுத்துக்கும் பொழுதுமே அதில் இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட் ஆனது ரொம்ப மினிமலைஸ்டு அளவு. ப்ளஸ் அது வந்து நமக்கு வந்து இப்போ சுகர் ஆஃப் மில்கில் கொடுப்போம். அந்த மாதிரி எடுக்கும்போதோ வந்து நமக்கு வந்து அது வந்து ரொம்ப லோ கிளைசிமிக் தான் வரும். ஸோ வந்து சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக ஹோமியோபதி மருந்தை எடுத்துக்கொள்ளலாம். எந்த விதமான தயக்கமும் தேவையில்லை. ஹோமியோபதி மருந்தை எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை வந்து குணமடையுமே தவிர, அதாவது கண்ட்ரோல் கொண்டு வரலாமே தவிர, அதனால் சர்க்கரை கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நமக்கு தேவையற்ற ஒரு பயம்தான். நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகத்தை இப்போ நீங்க தெளிவுபடுத்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே தாண்டி ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால வேற ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமா மேம்? நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான், ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வந்து சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு மருத்துவ முறை. நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம வந்து அந்த மருந்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது நம்ம வந்து ஜீரணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வயிற்று பகுதியில் வேலை கிடையாது. நம்மளுடைய டேஸ்ட் பட்ஸ், நாக்கில் இருக்கக்கூடிய டேஸ்ட் பட்ஸ் மூலயமாகவே அது வந்து நரம்பு வழியாக நம்ம வந்து அதனுடைய அப்சார்ப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, எந்த வழியில் நம்ம அந்த மருந்தை உட்கொள்ளணும். இப்போ ஒரு ஊசி அப்படின்னா நீங்கள் வந்து கையில் செலுத்தும் பொழுது அது வந்து ரத்த நாளங்கள்லையோ இல்லைனா வந்து நமக்கு வந்து இன்ட்ராடர்மல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தசைப்பகுதி வழியாக அது அப்சார்ப்ஷன் நடக்கும். ஆனால் ஹோமியோபதி மருந்து நம்ம இப்போ நாக்கில் போட்டு சப்பி சாப்பிட சொல்லுவோம், இல்லை டைல்யூட் பண்ணி வாயில் ஊற்றி குடிக்க சொல்லுவோம், இல்லைன்னா மாத்திரைகளை மென்னுட்டு சப்பி சாப்பிட சொல்லுவோம். ஸோ அந்த டேஸ்ட் பட்ஸ் மூலியமாகவே நரம்பு மண்டலம் வழியாக அது அப்சார்ப் ஆகுது. ஸோ அதன் மூலியமாக நமக்கு எந்த வகையான சைட் எஃபெக்ட்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அல்சர் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அடுத்த சைடு எஃபெக்ட்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த மருந்தை எடுத்துக்கும் போது எங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரிலாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் நமக்கு வந்து ரா ட்ரக்ஸே கிடையவே கிடையாது. எல்லாமே மினிமலைஸ்டு டோஸுங்கிறதுனால நமக்கு அந்த பயமும் கிடையாது. கிட்னி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எதுவுமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. வேறு எதுவும் தொந்தரவுகள் வருமா, அலர்ஜி வருமா, இந்த மாதிரியெல்லாம் கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஹோமியோபதி மருந்தை அதாவது உங்களுக்கு கரெக்டான மருந்தை கரெக்டான நேரத்தில் கரெக்டான நோய்க்கு அந்த கரெக்டான பர்சனுக்கு ஐடென்டிஃபை பண்ணி தான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் மருந்தை வந்து ஆலோசனையை வந்து நமக்கு வந்து கொடுப்பாரு. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக எந்த விதமான பக்க விளைவுகள் வரவே வராது. இன்னைக்கு இருக்க காலத்துல பெரும்பாலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா பிசிஓடி, தைராய்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால பாதிக்கப்படுறாங்க. இதை வந்து ஹோமியோபதி மூலமா சுலபமாக குணப்படுத்த முடியுமா மேம்? கண்டிப்பாக. இப்போ பிசிஓடி அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம பியூபர்ட்டி, அதாவது ஒரு பெண்ணானவள் பூ பெயர்தல் முதல் உங்களுக்கு வந்து பிசிஓடி தொந்தரவுகள் வந்து நிறைய பெண் குழந்தைங்களுக்கு இப்போ இருக்குது. இப்போ 100 பேரில் நம்ம வந்து ஒரு சர்வே மாதிரி எடுத்தோம்னா கண்டிப்பாக அதில் 90% பீப்புள்ஸ்க்கு, அதுவும் சொல்லப்போனால் 97% பெண்களுக்கே இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிசிஓடி தொந்தரவு இருக்குன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகளை வச்சு நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து பிசிஓடி இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பெண் பூ பெயர்ந்ததிலிருந்து மாதவிடாய் வந்து மாதத்தில் 28 நாட்கள் சைக்கிள்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ வந்து 28 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 days முன்கூட்டியாகவோ அல்லது காலம் தாமதமாகவோ ஒருத்தவங்களுக்கு வந்து மென்சஸ் வந்து வரணும். அந்த மாதிரி மென்சஸ் வராமல் ஒரு சிலருக்கு மாதக்கணக்கில் 2 மாதத்துக்கு ஒரு முறை, 5 மாதத்திற்கு ஒரு முறை, ஒரு சிலருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை, இல்லை பீரியட்ஸ் ஆகிறேன் ஆனால் எனக்கு வந்து பீரியட்ஸ் துளியாக முதல் நாள் பார்க்கறது மட்டும்தான், அதுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸே வந்து பார்க்குறதே இல்லை, இந்த மாதிரியான தொந்தரவுகளாக வந்து சொல்கிறாங்க. இதுக்கான முக்கிய காரணங்கள் என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. நம்ம இயற்கை உணவுன்னு சொல்லி நம்ம எந்த உணவுக்குமே நம்ம உட்கொள்றதே கிடையாது. சிறு பிள்ளைகள்லேருந்தே நம்ம ஜங்க் ஃபுட்ஸ்க்கு அடிமையாயிட்டோம்னு தான் சொல்லணும். நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்ஸாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து அந்த டயட் மேனேஜ்மெண்ட்டே நம்மக்கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ். குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருமா? ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருமானா கண்டிப்பாக வரும். அவங்களுக்கு அந்த படிப்பு சார்ந்து அவங்க அந்த பர்டிகுலராக அந்த ஒர்க்கை முடிச்சாகணும், இன்றைக்கி இந்த ஹோம் ஒர்க்கை முடிச்சாகணும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்,
இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸே குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போதும் நமக்கு வந்து குடும்ப ப்ராப்ளம் தான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அவசியம் கிடையாது. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் வரப்போகுது, வீட்டில் படிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆனால் இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான். அந்த மன அழுத்தம் அதிகமாகும் போது நமக்கு பிட்யூட்டரி கிளாண்டில் இருக்கக்கூடிய சுரபிகளுடைய செக்ரிஷன்ஸ் அதிகமாகும் போது அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் பாதிக்கப்படும். அதனால நமக்கு டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அதிகமாகும். அதனால நமக்கு நீர்க்கட்டிகள், இப்போ பிசிஓடிங்கிறது என்னது, நமக்கு கருமுட்டைகளில் வரக்கூடிய சிறு சிறு நீர்க்கட்டிகள், அந்த மாதிரி நீர்க்கட்டிகள் உற்பத்தி ஆகும். அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வரும். இர்ரெகுலர் மென்சஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று காலதாமதமாக வரும், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு மென்சஸே வராமல் 6 மாதம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து இடைவெளிக்கு அப்புறம் வரும். அடுத்தது ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் ரொம்ப முக்கியமானது. ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ தைராய்டு வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே இருக்கணும். இப்போ 5.5க்குள்ளே நமக்கு டிஎஸ்ஹெச் அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மாதவிடாய் வந்து மாதம் கரெக்டாக இருக்கணும். அதுவும் ஒரு நல்ல குவாலிட்டியான கருமுட்டை மாதத்துக்கு நமக்கு வந்து ஒரு கருமுட்டை தான் உற்பத்தி ஆகும். அந்த ஒரு கருமுட்டையும் நமக்கு மாதத்துக்கு ஒரு முறை உற்பத்தி ஆகணும் அப்படின்னா நமக்கு அந்த டிஎஸ்ஹெச் லெவல் வந்து 3க்குள்ளே இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ தைராய்டு சொல்லிட்டோம், ஹார்மோன் சொல்லிட்டோம், இது எல்லாமே. இப்போ மாதவிடாய் கோளாறு மட்டும்தான் நமக்கு பிரச்சனையா அப்படின்னா இன்னும் நமக்கு அதை சார்ந்து பிசிஓடி இருக்கக்கூடியவங்களுக்கு முடி உதிர்தல் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும். முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க, கொத்தாக கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்டெல்லாம் எனக்கு திக்காக இருந்தது முடி, ஆனால் இப்போ ரொம்ப மெலிசாயிடுச்சு, தின்னிங் ஆஃப் ஹேர், முடி வந்து ரொம்ப தின்னாயிடும். இன்னும் அடுத்தபடியான அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா நமக்கு வந்து வெயிட் கூடுறது, ஒபிசிட்டி ஒரு மெயின் ப்ராப்ளம். ஸோ உடல் பருமன் வந்து நமக்கு அதிகமாயிட்டே போக நமக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீர்க்கட்டிகள் சார்ந்த ப்ராப்ளம், ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சேர்ந்து வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஹார்மோன் சொல்லியாச்சு, தைராய்டு சொல்லியாச்சு, இந்த மாதிரியான தொந்தரவு சொல்லியாச்சு. ஹிர்சுட்டிசம்னு சொல்லுவாங்க. அதாவது தேவையற்ற ரோமங்கள், இப்போ முகப்பகுதிகள்லையோ மீசைகள்லையோ இல்லை தாடி பகுதிகள்லையோ நமக்கு சிறு சிறு ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்கும். அது வந்து ரொம்ப திக்காக ரொம்ப ப்ரொஜெக்டடாக டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனுடைய டாமினன்ஸ்னால ஒரு மேல் அப்பியரன்ஸோட அந்த ஹேர்ஸ் வந்து க்ரோத் இருக்கும். இதெல்லாம் தான் ஒரு பிசிஓடியோடைய அறிகுறி. இதனுடைய விளைவுகளாக நமக்கு குழந்தை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து முதல்ல நம்ம மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நோயுடைய தன்மை என்ன, அதுக்கான தீர்வு என்ன காரணங்களால் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா முதல்ல டயட். யாருமே குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் அட்வைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ரெகுலராக என்றைக்கோ ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்றாங்க, அது ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ரெகுலராக ஒரு ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துகிட்டே செய்கிறது அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய நட்ஸு, கிரெயின்ஸில் முக்கியமாக பாசிப்பயிரெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். இந்த முளைக்கட்டிய தானியங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த முளைக்கட்டிய தானியங்களில் நமக்கு நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக உணவில் வந்து நம்ம வந்து அதிகப்படியான அளவு சேர்த்து இந்த பிசிஓடியிலேருந்து டயட் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா உணவு வந்து குறைந்த அளவு எடுத்துக்கொண்டாலும் அதில் எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம போகணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரைகள், காய்கள், இந்த மாதிரி கூட்டு, பொரியல், அவியல் இந்த மாதிரி வகைகளை வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கலாம். பழங்கள்னு எடுத்தோடனே எல்லாருமே ஃபஸ்ட்டு வாயில் வரக்கூடிய பழமே ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஆப்பிள் சாப்பிட்ணுமா, மாதுளம்பழம் சாப்பிட்ணுமா அப்படி கேட்பாங்க. அப்படி நமக்கு அவசியமே இல்லை. மகளிருக்கு சிறந்த ஒரு பழம் அப்படின்னா நமக்கு வந்து பப்பாளி பழத்தினுடைய இன்டேக் அதிகம் பண்ணிக்கலாம். அது நமக்கு ஈஸியாக அவைலபிளான ஒரு பழமும் கூட, ப்ளஸ் நமக்கு அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழம். அதில் வந்து நமக்கு நிறைய வந்து ஹார்மோன் ஃபங்க்ஷன்ஸு எல்லாத்தையுமே நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணும். ஸோ பப்பாயா மட்டும்தான் ஃப்ரூட்டா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, எல்லா வகையான பழங்களும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நமக்கு இயற்கையாக நான் வந்து காஸ்ட்டுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு காஸ்ட்லியான ஃப்ரூட் எடுத்துக்கணும், கிவி எடுத்துக்கணும், இது எடுத்துக்கணும், அந்த மாதிரி நம்ம வந்து காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸையே யோசிச்சுட்ருக்கோம். இப்போ நட்ஸுன்னா வந்து ஆப்ரிகாட் எடுத்துக்கணுமா, அதை பண்ணிக்கணுமா, நம்ம வந்து வேறு ஏதாச்சும் நட்ஸு எடுக்கணுமா அப்படின்ற டவுட்ஸ்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரியான அவசியமே கிடையாது. நம்ம ஈஸி அவைலபிளாக நமக்கு வந்து எல்லாருக்கும் கிராமங்கள்லேருந்து நகரங்கள் வரைக்கும் நமக்கு வந்து கீரைகள் கிடைக்குது. வாரத்தில் 3 நாள் 4 நாள் கீரைகளை வந்து அவசியம் பயன்படுத்துங்க. அடுத்தது வந்து நமக்கு இந்த சிறுதானிய உணவுகள் அவசியம் பயன்படுத்துங்க. அடுத்தது குழந்தைகளுக்கு
உடல் எடை வந்து குழந்தை புசு புசுன்னு இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. குழந்தைகள் வந்து ஆரோக்கியமான உடம்பா இருக்கணும். அடுத்தது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. குழந்தைகள ஒரு இடத்துல உட்கார வச்சே இருக்கணும். மொபைல் கையில குடுத்து ஒரு இடத்துல உட்கார வைக்காதீங்க. அவங்க வந்து நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட குழந்தைங்க இருக்கணும். ஓடணும், ஓடிறணும், ஃபிசிக்கலா அவங்க வந்து வொர்க் பண்ணணும், கேம்ஸ் விளையாடணும். இல்லன்னா ஏதாச்சும் வொர்க் வீட்டு வேலைகள செய்ய வைக்கலாம் பிள்ளைங்கள. தப்பு ஒண்ணும் கிடையாது. அந்த மாரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு இருக்கணும். செடன்டரி லைஃப் ஸ்டைல்ங்கிறதே வந்து ஒரு தவறுதலான ஒரு விஷயம். இதெல்லாம் தான் பிசிஓடிக்கு நாளடைவுல நமக்கு காரணிகளா அமையுது. ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணும்போதே பிசிஓடிய வரதுக்கான அவசியம் ஏற்படாது. ஒருவேளை இத தாண்டி நமக்கு பிசிஓஎஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம், ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, அது எதன் மூலியமா ஐடென்டிஃபை பண்ணோம்னா, ஒரு ஸ்கேன் சாதாரணமா ஒரு யுஎஸ்ஜி ஸ்கேன் பார்க்குறோம் அப்படின்னும்போது, நமக்கு அதில வந்து கருமுட்டையில வந்து நீர்க்கட்டிகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். இப்ப அந்த மாரி நேரங்கள்ல நம்ம ஹோமியோபதி மருந்துகள எடுத்துக்கும் பொழுது, உங்களுக்கு என்ன பண்ணும்னா, ஹோமியோபதி மருந்துகள் வந்து டைரக்ட்டா நம்ம வந்து ஹெல்த்ல நம்மளுடைய இம்யூன் ரெஸ்பான்ஸ வந்து ஸ்டிமுலேட் பண்ணி, நார்மலா நம்மளுடைய ஹார்மோன் ஃபங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணும். ஸோ நமக்கு எல்லா ஹார்மோனுடைய ஃபங்ஷன்ஸும் நார்மலைஸ் ஆகும்போது, நமக்கு அந்த நீர்க்கட்டிகள் தன்னால கரைஞ்சிரும். நெறைய மருந்துகள் இருக்கு ஹோமியோபதியில பிசிஓடிக்கு. ஸோ நீங்க தாராளமா ஹார்மோன் டிஸ்ஃபங்ஷன்ஸ்க்கு டயட் மேனேஜ்மெண்ட் கூட அ ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கும்போது, நீங்க சூப்பரான ரிசல்ட்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே மேம். இப்போ கர்ப்ப காலத்துல ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கலாமா, எடுத்துக்க கூடாதா? தாராளமா கர்ப்ப காலத்துல நீங்க வந்து ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கலாம். இப்ப பிறந்த குழந்தைகள் முதல் நான் சொன்ன வயது மூப்படைந்து செல்லும் வரை நம்ம வந்து ஹோமியோபதி மருந்துகள எல்லா நேரங்களிலும், எல்லா நிலைகள்லயும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம கர்ப்ப காலங்கள்லயும் ஹோமியோபதி மருந்துகள பயன்படுத்தலாம். அதுவும் சொல்லப்போனா ஹோமியோபதி தத்துவ முறைகள்ல நமக்கு மிகவும் எளிமையாக டெலிவரி ஆகறதுக்கு நமக்கு வந்து மருந்துகள் இருக்குன்னு சொல்லி நமக்கு வந்து இருக்கு. அந்த மெடிசின்ஸ எடுத்துக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ரிலாக்சேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கா வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. லோ பேக் பெயின் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல எடுத்துக்கலாம். நமக்கு அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னும்போது நம்ம நீர் சத்துக்கள் நெறைய எடுத்துக்கணும். நமக்கு இந்த கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரெக்னன்சி டைம்ல கால் புடிச்சு இழுக்குது, கை புடிச்சு இழுக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நேரங்கள்லயும் அதுக்கான சப்ளிமெண்ட்ஸோட சேர்த்து நம்ம வந்து ஹோமியோபதி மருந்துகள எடுத்துக்கலாம். ஸோ ஹோமியோபதி மருந்துகள் தாராளமாக கர்ப்ப காலங்கள்ல எல்லா காலங்கள்லயும் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல தொட்டு குழந்தை டெலிவரி வரைக்கும், டெலிவரிக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் கம்ப்ளைண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகே மேம். இப்போ ரீசென்ட்டா இந்த சிகிச்சை முறைகள யாரெல்லாம் அதிகமா எடுத்துக்கிறாங்க? அப்படி இவங்கெல்லாம் கட்டாயமா ஹோமியோபதி மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படின்னு யாரையெல்லாம் சொல்லுவீங்க? இப்ப யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா, இப்போ நான் பிஹெச்சில ஒர்க் பண்றதுனால, இப்ப நமக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எந்த லெவல்ல இருப்பாங்கன்னா, அவங்க வந்து மிகவும் லோ எக்கனாமிக் குரூப் பீப்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான பீப்பிள்ஸ் தான் நம்மகிட்ட வருவாங்க. அவங்க வரும்பொழுது அந்த மருந்து இதுதான் ஹோமியோபதி மருந்தா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த மருந்த எடுத்தேன் எனக்கு சரியாயிடுச்சு. அந்த மாதிரியான லெவல்ல தான் அவங்களுடைய இது வந்து இருக்கு. ஸோ அந்த அறியாமை இருக்கும் பொழுதும், கிராமங்கள்ல உள்ள மக்கள் அத வந்து அணுகும் பொழுது, நாம அத பத்தி சொல்லும்போது, "ஓ! இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கா? இதுக்கெல்லாம் மருந்து இருக்கா? அப்ப எங்களுக்கு குடுங்க" அப்படின்னு சொல்லி அத பயனடைஞ்சுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா எஜுகேட்டட் பீப்பிள்ஸ்க்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமே நமக்கு வந்து இம்யூனிட்டி அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் நல்லாவே வந்து ஒரு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஹோமியோபதி தத்துவமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இம்யூனிட்டிய வந்து இம்ப்ரூவ் பண்ணி, அதன் மூலியமாக நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய குணப்படுத்துறது தான் ஹோமியோபதியோடைய முறை வந்து செயல்படுற முறையே. ஸோ அந்த மருந்த வந்து நாம கண்டிப்பா வந்து எல்லா லெவல்ல உள்ள மக்கள்ஸும் எடுத்துக்கலாம். காஸ்ட்லியான மருந்தா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லார்கிட்டயும் இருக்கு. கண்டிப்பா ஹோமியோபதி மருந்து காஸ்ட்லி கிடையவே கிடையாது. நம்ம வந்து மிகவும் எளிமையா ரொம்ப லோ காஸ்ட்ல வாங்குற அளவுக்கு ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல தான் ஹோமியோபதி மருந்து இருக்கும். ஸோ இவங்க தான் எடுத்துக்கணும், அவங்க தான் எடுத்துக்கணும், இவங்க இந்த குரூப்க்கு மட்டும் அப்ளிகபிள், இந்த டிசீஸ் கண்டிஷனுக்கு மட்டும் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாரி எந்த ஒரு கட்டுப்பாடோ, விதிமுறைகளோ நமக்கு கிடையாது. ஸோ தாராளமா எல்லா காலகட்டத்திலயும் எடுத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கேன். நான் வந்து கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி அந்த மாரி போயிட்டுருக்கேன். அந்த டைம்ல ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கலாமா சேர்த்து அப்படின்னா, தாராளமா ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு நல்ல பாலியேட்டிவ் கேரா, பெயின் இல்லாம இருக்க, உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் குறையறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஹோமியோபதி மருந்து நல்லாவே உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். அடுத்தது இப்ப சுகர் டேப்லெட்ஸ் எடுத்துட்ருக்கேன், பிரஷர் டேப்லெட்ஸ் எடுத்துட்ருக்கேன்.
நான் வந்து ரெகுலராக அதுக்காக மார்னிங் மாத்திரை போடுறேன், ஈவினிங் மாத்திரை போடுறேன் அப்படின்னா, நமக்கு அந்த சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ட்ராப்ஸோ இல்லை கியூவோ இல்லை வந்து பில்ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸை தாராளமாக நீங்கள் வந்து அது கூடவே சைமல்டேனியஸாக எடுத்து கிளைசிமிக் கண்ட்ரோல் கொண்டு வந்த பிறகு டோசேஜை படிப்படியாக குறைச்சிக்கலாம். இப்போ 500 mg எடுக்கிறீங்க அப்படின்னா அதை 250 நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அடுத்து ஸ்லோவாக கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணி நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ தாராளமாக மற்ற மருத்துவ முறைகளோடையும் இந்த மருந்தை சேர்ந்து நீங்கள் கம்பைண்டாகவே எடுத்து. இப்போ வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நான் திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஒரு மருத்துவ முறைக்கு போறேன் அப்படிங்கிறப்போ அதில் எனக்கு ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? வித்ட்ராயல் சிண்ட்ரோம்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ்க்கு கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அதுக்கான எஃபெக்ட்ஸ் வருமா, இல்லை வந்து வேறு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு அதை வித்ட்ரா பண்ணிட்டோம்னா நமக்கு வித்ட்ராயல் எஃபெக்ட்ஸ்னால வேறு ஏதாச்சும் தொந்தரவு வந்துருமா. ஒரு சில மாத்திரைகள்லாம் எடுத்தால் கண்டினியூஸாக வாழ்நாள் முழுக்க எடுக்கணும், இடையில விட்டுட்டா அந்த தொந்தரவு அதிகமாகிடும், பெரிய பிரச்சனை வந்துடும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ விடுறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அந்த நோய்க்கு நீங்கள் வைத்தியம் பார்க்காத காரணத்தினால அந்த நோய் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி இதை வித்ட்ரா பண்ணிட்டீங்க அதனால தான் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வருதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ உங்களை மாதிரி நானும் ஒரு ஹோமியோ டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவர் ஆக வேண்டும் என்றால் கட்டாயமாக +2 குவாலிஃபிகேஷன், அப்போ 12வது வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். அடுத்தது இப்போ நீட் வந்து எல்லாருக்கும் கம்பல்சரி, நீட்டை கண்டிப்பாக வந்து எழுதியிருக்கணும், நீட்டை கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ நீட்டில் நீங்கள் அந்த பேசிக் ஆவரேஜ் மார்க்கை நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து இப்போ வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவராக ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டி. இப்போ முடித்த உடனே உங்களுக்கு என்ன பட்டம் கிடைக்கும் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படிங்கிற உங்களுக்கு BHMS இந்த பட்டப்படிப்பை முடித்தவர்கள் தான் ஹோமியோபதி மருத்துவர்கள். ஸோ நீங்கள் இந்த ஹோமியோபதி மருத்துவர் ஆகணும்னா இதுதான் உங்களுக்கு வந்து வழிமுறைகள். 12th பாஸ், நீட் பாஸ்ட் அவுட். ஸோ நீட்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து அப்ளிகேஷன்ஸ், காலேஜஸில் அப்ளிகேஷன்ஸ் தருவாங்க, தனியாக கவுன்சிலிங் நடக்கும். அது வந்து கவுன்சிலிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த காலேஜஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக ஒரு ஹோமியோபதி மருத்துவராக வர வேண்டும். வருபவர்கள், ஆர்வம் மிகுந்து வருபவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ மேம். இப்போது நம்ம அதிரை பண்பலையின் நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சிறப்பான தகவல்கள் என்ன? சிறப்பு தகவல் என்றால் இப்போ வந்து ஹோமியோபதி மருத்துவ முறையை அனைத்து மக்களும் பயன்படுத்த வேண்டும் என்பதே எனது கோரிக்கை. ஹோமியோபதி மருத்துவ முறை நமது தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2 மருத்துவ நிலையங்கள் இருக்கிறது. NRHM சென்டர், ஒன்று வாண்டையாரிருப்பு மருத்துவ சென்டர், அடுத்தது குருவிக்கரம்பை ஆயுஷ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர். இந்த 2 நிலையங்களிலும் NRHM சென்டர்கள் உள்ளது. அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஹெட்குவார்ட்டர்ஸ் கும்பகோணம் ஹெட்குவார்ட்டர்ஸ் மருத்துவ பிரிவு உள்ளது. இங்கு சென்று அனைத்து மக்களும் கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்களிலும் கவர்மெண்ட் மெடிக்கல் சென்டர்களின் மூலமாக ஹோமியோபதி மருத்துவத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதே எனது தகவலாக இருக்கின்றது. வாய்ப்பளித்த அதிரை FM-ற்கு எனது நன்றிகள்.